ஹலோ கைஸ், இந்தியா வர்சஸ் நியூசிலாந்து தேர்ட் ஓடிஐ முடிஞ்சிருச்சு. தேர்ட் ஓடிஐ வந்து நியூசிலாந்து ஜெயிச்சு சீரியஸ் வந்து 37 வருஷத்துக்கு அப்புறம் இந்தியா மண்ணில் வந்து ஜெயிச்சிருக்காங்க. மேட்ச்ல என்ன நடந்துச்சு பார்ப்போம். இந்தியா டாஸ் வின் பண்ணி பவுலிங் பண்ணாங்க. நல்லா ஸ்டார்ட் பண்ணாங்க. ஃபாஸ்ட் பவுலர்ஸ் எப்பவும் போல நல்ல ஒரு கண்ட்ரோல்ல போட்டாங்க. நியூசிலாந்து பேட்டர்ஸ் எல்லாம் ஒண்ணுமே பண்ண முடியல. அடுத்து 3 விக்கெட் பேசி 58க்கு. அடுத்து டேரில் மிச்சரும் கிளென் பிலிப்ஸும் ஒரு சூப்பர் பார்ட்னர்ஷிப். இந்தியானாலே அடிப்புங்கிற மாதிரி தான் வந்து டேரில் மிச்சல் ஆடிட்டு இருக்காரு. போன மேட்ச் செஞ்சுரி அடிச்சாரு, இந்த மேட்சும் செஞ்சுரி அடிச்சிட்டாரு. அதுவும் இல்லாமல் கிளென் பிலிப்ஸ் வந்து இனிஷியலாக கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணாலுமே அடுத்து அவரோட கேம் வந்து சூப்பராக கொண்டு போனார். நல்லா அட்டாக் பண்ணி ஆட ஆரம்பிச்சாரு. அவரும் வந்து அவரோட பங்குக்கு செஞ்சுரி அடிச்சாரு. அவங்க 2 பேரும் அவுட் ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு ஸ்லம்ப் இருந்த மாதிரி இருந்துச்சு. இந்தியா கம்பேக் பண்ண மாதிரி இருந்துச்சு. இருந்தாலும் வந்து நியூசிலாந்து வந்து நல்லா ஃபினிஷ் பண்ணி 337 ரன் அடிச்சிட்டாங்க. அப்புறம் நியூசிலாந்து வந்து பவுலிங் பண்ணும்போது வந்து இந்தியா அதே மாதிரி ஸ்டார்டிங்லேயே வந்து விக்கெட் போயிருச்சு. ரோஹித் சர்மா இந்த சீரீஸ் ஃபுல்லாக அடிக்கவே இல்லை. கில்லும் வந்து ஒரு நாக் அவுட் மேட்ச், இம்பார்ட்டன்ட் மேட்ச்னு சொல்லவே வேண்டாம், அவர் அவுட் ஆகிட்டு போயிடுவார். அப்புறம் நம்ம கிங் கோலி மட்டும்தான் வந்து சிங்கிள் ஹேண்டடாக நின்றுட்டு இருந்தார். நிதிஷ் ரெட்டி நல்லா சப்போர்ட் பண்ணார். அவர் நிதிஷ் ரெட்டி அவுட் ஆனதுக்கப்புறம் வந்து ஹர்ஷித் ராணா வந்து நல்லா அடிச்சு 2 ஓவர் சூப்பராக கொண்டு போயிட்டு இருந்தாங்க. இந்தியா ஜெயிக்கலான்னு வரும்போது ஹர்ஷித் ராணா விக்கெட் போச்சு. அடுத்து வரிசையாக அவுட் ஆயிட்டாங்க. இந்த சீரீஸில் வந்து என்ன பெரிய டிஃப்ரென்ஸ்னா வந்து இந்தியாவுக்கும் நியூசிலாந்துக்கும் ஸ்பின்னர்ஸ் தான். நியூசிலாந்து ஸ்பின்னர்ஸ் வந்து சூப்பராக போட்டாங்க. அது புதுசாக வந்த லினாக்ஸ், அவருக்கு கிரெடிட் கொடுத்தே ஆகணும். ஃபாஸ்ட் பவுலர்ஸ் என்னதான் 3 விக்கெட் ஒவ்வொருத்தர் எடுத்துட்டு இருந்தாலும் அவர் லினாக்ஸ் வந்து 2 விக்கெட் எடுத்து 42 ரன் தான் கொடுத்தாரு. இந்தியா ஸ்பின்னர்ஸ் கிட்ட வந்து அந்த ஒரு எஃபெக்டிவ்னஸ் இல்லாதனால தான் வந்து இந்த சீரீஸ் போச்சு. இதுலயும் பாசிட்டிவ் என்னன்னா சிராஜோட கன்சிஸ்டன்ட் பவுலிங், ஹர்ஷித் ராணாவோட கான்ட்ரிபியூஷன் வித் பேட்னு சொல்லலாம். இனி அடுத்த ஒரு சீரீஸ்ல ரோஹித் சர்மா கிட்ட வந்து கான்ட்ரிபியூஷன் இருந்தால் இந்த இந்தியா வந்து ஒரு நல்ல ஒரு சைடாக ஆகலாம். பார்ப்போம்.